நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆபரேஷன் கம்பல்சரி செஞ்சு ஆகணுங்க. இந்த ஆபரேஷன் செய்யலாம் ஐசுவோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐசுவை ஒரு பக்கம் காப்பாத்தணும், மறுபக்கம் மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்ற ஆணவத்தோட ஆங்காரத்தோட சுத்தின்னு இருக்காங்க நம்ம தீபிகா. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம தீபக் இருக்காரு, அவர் வந்து ஒரு பக்கம் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுக்காம நான் பேசத்தான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு பக்கம் தூக்கி வச்சுன்னு கோவத்துல இருக்காங்க. இதோ பாரு தீபிகா, உன்னோட முட்டாள்தனத்தோட நம்ம பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து, அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம நீ பண்ண தப்பு எல்லாமே தீபிகாவுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு நீ மன்னிப்பு கேட்டு, நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுமூகமா சாதாரணமா போயிடும். அதை விட்டு இல்ல நான் பண்றது ரைட்டுன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு டைமும் நீ நினைக்கிற போது உன்னோட முட்டாள்தனத்துக்கு நம்ம குழந்தைதான் பலியாடாகும். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலாட்சி மாதிரி பேசுறாரு. நான் தீபிகாடா, அதுவும் போலீஸ் அதிகாரி தீபிகா, என்கிட்ட யாரு என்ன பேசணும்ன்றத பார்த்து பேசுங்க, இல்ல வாயெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேச. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லிக்கு மறுபக்கம் விஜய்க்கு சண்டை வருதுங்க. ஆனா இது முழுக்க முழுக்க நம்ம விஜயோட தப்பு தான், விஜயோட பால்ட்டு தான். அப்படி விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா அந்த குடும்பத்துல கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சு விட்டாரு. என்னடா கும்மி அடிச்சாரு, அப்படி என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இதுன்னு ஒரு பக்கம் சைலண்டா இருக்கு. அந்த சமயத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா வாய் விட்டுறாங்க. என்ன மல்லியை முடிச்சதுக்கு போயின்னு இருக்கேன், என் குழந்தை இதுக்கு மேல அங்க கூட்டின்னு போறது இங்க கூட்டின்னு போறது, இந்த போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு அந்த மாதிரி எந்த வேலையை வச்சுக்காத, என் குழந்தைய பாத்திரத்துக்கு வந்தியா பாத்திர வேலையை மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து கோவத்தோட அழுகையோட கண்ணீர் மல்க கதறி அழுறாரு. சரி ஓகே, இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதி இல்ல, வெண்பா நீ எப்படியாவது சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முடிவெடுக்கிறாங்க நம்ம மல்லி. அது மட்டும் இல்லாம ரூம்ல இருந்து அவங்க பேகை எட்டுன்னு வரும்போது திடீர்னு விஜய் வர வந்து எங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இந்த வீட்டுல எந்த வேலையும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, அதுதான் உங்க பொண்ணுன்ற வார்த்தை உங்க வாயில இருந்து என்னைக்கு வந்துச்சோ அதோட இனிமே இந்த வீட்டுல எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்புறா. போனா போ, உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி கோவத்தோடய ஆங்காரத்தோட திமுறோடய பார்த்துன்னு இருக்காரு நம்ம விஜய் நீங்க பண்ணது தப்பு, ஆனா அந்த தப்பு உங்களுக்கு புரியல பாத்தியா, அந்த தவறை கூட நீங்க உணராம சைலண்டா கோவமா நின்று பார்த்துன்னு இருக்கிற தவிர தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க போய் தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மன்னிப்புன்ற வார்த்தையை அகராதிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி சைலண்டா நின்று பார்த்துன்னு இருக்காரு. அவர் பார்க்கறத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகுது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கல்நெஞ்சக்காரா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது இல்லை. என்னங்க பண்றது, எல்லாமே நடக்கிற அளவுக்கு தான் நடந்துன்னு இருக்கும். நாமளும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போனால் போகட்டும் போடா அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாச்சு. இதுக்கு மேல அப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நாம ஒரு பக்கம் முடிவு பண்றது எல்லாரோட தலையெழுத்தும் மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது போல நடக்குமா நடக்காதா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு போறேன். நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போனதோட மட்டும் இல்லாம நம்ம அன்னபூர்ணி திடீர்னு வந்து மல்லி என்னாச்சு ஏதாச்சு, ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த உன்ன பக்கத்தான வந்த போல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வெம்பி அழ ஆரம்பிச்சாங்க. உடனே ஏன் புள்ள என்னாச்சு புள்ள உனக்கு ஏன் மாதிரி அல்ற, நீ அழுத்த பார்க்க போது என் மனசெல்லாம் வலிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சொல்ல, உடனே பாக்கணுமே மல்லி நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் தீர கொட்டி இதுன்னுறாங்க. அந்த விஜய்க்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். ஆனா விஜய் இந்த மாதிரி பண்ற ஆள் இல்லையே, என்னாச்சு விஜய்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி வெண்பாவோட காலில் வந்து சீசாவோட ஏறிச்சு, அதை வந்து தவிர்க்க அவங்க வந்து இனிமே அந்த போர்ட்ஸ்ல கலந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க. அதனால வேற வழி தெரியாம ஒரு பக்கம் வெண்பா வந்துட்டு இருக்க, வெண்பாவுக்கு உதவி செய்யற வகையில நான் ஒரு பக்கம் அவளை ரன்னிங் ரேஸ்க்கு கூட்டிட்டு போனேன். அந்த அழைச்சிட்டு போனதான் இப்ப அவருக்கு பிரச்சனை. அதனால என் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு நறுக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து என் மனசு உசுறு எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே ஒரு பக்கம் தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க. இதுக்குதான் சொல்றது, எந்த வகையில நாம ஒருத்தருக்கு நல்லது நினைச்சாலும் அவங்க திடீர்னு நமக்கு திருப்பி வச்சு நீங்க 1000 நல்லது செஞ்சிருக்கலாம், 1000 நல்லது செஞ்சிருக்கலாம், அந்த ஒரு தவறு உங்க வாழ்க்கைய ஒரு பக்கம் புரட்டி போட்டு சும்மா கும்மி அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு பக்கம் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சுங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது நமக்கு வந்தா சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி அழுந்துட்டு இருக்காப்புல நம்ம விஜய மறுபக்கம் மல்லியா. ஏன்னா விஜய் வந்து மல்லி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கா, மல்லி போயிட்டேன்னு சொல்லிட்டு மல்லி அழுதுன்னு இருக்க. இந்த சமயத்துல நம்ம தலைவன் அப்படியே மனவர் ஒரு பக்கம் முறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. வந்து என்ன பண்றாரு மனோவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனோவர் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவரோட பக்கம் இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து சொன்னதா இருக்காரு. டேய் ஒழுங்கா படுத்துன்னு பாரு, பேக கழுத்து வரவை,
கழுத்து வலிக்கும். இப்படிதாங்க ஒரு பக்கம் சண்டைகள் சர்ச்சைகள் எல்லாமே போக மனோகர் வந்து விஜய் கிட்ட பேசுறாரு. என்ன விஜய் அவசரப்பட்டு இந்த மாதிரி வார்த்தையை நீ எப்படி விடலாம் சொல்ல போகலாம், இந்த வார்த்தை விட்டு ரொம்ப தப்பு விஜய், நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல, இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேட்க, இப்ப மல்லி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி உன்னோட மனைவி, நீ எங்க இருந்தாலும் போய் அழைச்சா அவ கண்டிப்பா வந்துருவா. என்ன சொன்னோம் தூக்கம் சார் சரி போய் படுத்துக்கோ. இப்படிதான் ஒரு பக்கம் சிறுசு பெருசுன்னு சண்டையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையெல்லாம் எங்க போய் முடிய போதே, எப்படி முடிவு கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கையே ஒரு பக்கம் சிக்கல்லையும் நக்கல்லையும் தான் போயின்னு இருக்கு. இதுக்குதான் நக்கலாவும் சிக்கலாவும் என்னைக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. யாருக்கிட்ட பேசுறது இருந்தாலும் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு பேசணும். தேவையில்லாம ஒரு பக்கம் வார்த்தையை விட்டா வார்த்தையை ஒரு பக்கம் நம்மள உரம் கட்டுறோம். அதனால எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசணும். இப்போ வார்த்தையை குறைச்சிக்கிட்டு இனிமேல் செயலில் காட்டுங்க அப்படின்னு விஷயத்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேங்க. அப்படி என்னடா சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசா தினசா வேற மாதிரி சொல்ல போறோம். அது என்ன விஷயம் அப்படின்றது கூடிய நீங்களே தெரிஞ்சு போறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருங்க.